இளையராஜா மீது கடுப்பாகி ரஜினி எடுத்த அதிரடி முடிவு. இளையராஜா எவ்வளவு திறமைசாலியோ அவ்வளவு அகம்பாவமும் கொண்டவர் என திரையுலகில் பலரும் சொல்வார்கள். தங்களை காப்பாற்ற வந்த கடவுளாக அவரை இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நினைத்தனர். 90களில் A.R. ரஹ்மான், தேவா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களும் வந்து அவர்களில் பாடல்களும் ரசிகர்களை கவர்ந்ததால் ராஜாவை மட்டுமே நம்பியிருந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவர்கள் பக்கம் போனார்கள். இது இளையராஜாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் தனது பாடல்களை யாரும் எங்கும் பயன்படுத்தக்கூடாது என காப்புரிமை கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். அவரின் நெருங்கிய நண்பர் பாடகர் SPB சுப்பிரமணியத்திற்கும் அனுப்பினார். இதனால் ராஜாவுடன் பேசுவதையே SPB தவிர்த்து விட்டார். சமீபத்தில் கூலி படத்தின் ப்ரொமோஷன் வீடியோவில் எனது பாடலை என் அனுமதியின்றி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என சொல்லி அப்படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதுதான் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. கூலி ரஜினி நடிக்கும் படம். ரஜினியும் ராஜாவும் பல வருடங்களாக பழகியவர்கள். இருவருமே ஆன்மீகவாதிகள். ஆனாலும் அவரின் படத்திற்கு ராஜா நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். இது பற்றி விமான நிலையத்தில் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டார் ரஜினி. ராஜா மீது கோபப்பட்டு ரஜினி அவரை ஒதுக்கியதற்கு பின்னணியில் ஒரு சம்பவம் இருக்கிறது. தளபதி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தபோது எல்லோரும் ராஜாவுக்காக விழா அரங்கில் காத்திருந்தனர். 6 மணிக்கு வருகிறேன் என சொன்னவர் வரவில்லை. நேரம் சொல்ல சொல்ல ரஜினி கோபப்பட துவங்கினர். ஆனால் அவரால் வெளிக்காட்ட முடியவில்லை. 8:15 மணிக்கு வந்தார் ராஜா. ஆனால் 2 நிமிடங்கள் மட்டுமே அங்கிருந்த ராஜா மைக்கை பிடித்து தளபதி படத்தின் பின்னணி இசை கோர்ப்பு பணிகள் நடந்து வருகிறது, நான் உடனே அங்கு செல்ல வேண்டும் என சொல்லிவிட்டு சென்று விட்டார். இது ரஜினிக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் பின்னரே அண்ணாமலை படத்தில் தேவாவை ரஜினி களம் இறக்கினார் என சொல்லப்படுகிறது.